நாள் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தும் நினைவு கூர்ந்தும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பல்வேறு கலை அம்சங்களினூடாக தந்து கொண்டிருக்கின்றோம். நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் முறைகள், நட்பண்புகள், அன்பும் கருணையும் நிறைந்த வாழ்க்கை சுவடுகள், இவைகளை முஸ்லிம்களாகிய நாங்கள் வாழ்வின் இறுதி வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டும் பின்பற்றி கொண்டும் செல்ல வேண்டியது நம் கடமையாகும். அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகச் சிறந்த வழிகளிலொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுத்து மூலமாக இருக்கும் விடயங்களை நாம் ஆர்வத்துடன் வாசிப்பதே ஆகும். அந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கும் சீரத் சம்பவங்களும் நபியவர்களின் ஹதீஸ்களும் அவர்களின் உயர்ந்த குணாதிசயங்களும் நம் வாழ்வை அழகுபடுத்தும் ஓர் ஒளிக்கதிராகவே இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய அகிலத்தின் அருட்கொடை மீலாதுன் நபி சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அதன் ஒரு பகுதியாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்ட சில விலை மதிப்பற்ற நூல்களை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்துள்ளது. நிகழ்ச்சியில் முதலாவது புத்தகமாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் நபிகளாரின் சீராவில் இருந்து. எழுதியவர் அஷேக் அஸ்கர் அரூஸ் நலீமி அவர்கள். இந்த நூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களையும் போதனைகளையும் எளிய தமிழில் வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த முயற்சியாகும். நபியவர்களின் சீரிய நடத்தை, கருணை, சமநிலையான வாழ்க்கை, அன்பு, நீதி போன்ற அம்சங்கள் நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை என்பதை இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. நபியவர்களின் போதனைகளை இன்றைய காலத்திற்கேற்றவாறு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் ஊக்கத்தை அளிக்கின்றது இந்த புத்தகம். இரண்டாவது புத்தகமாக நாம் உங்களுக்கு தரவிருப்பது இஸ்லாமிய உலக வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை போதனைகளையும் என்றும் அழியாத ஒளியாக திகழ்கின்றன. அந்த ஒளியை எளிய தமிழ் மொழியிலும் ஆழமான சிந்தனைகளுடனும் வாசகர்களின் இதயங்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே உருவாகியுள்ளது மனிதருள் மாணிக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனும் இந்த நூல். இந்த நூலை எழுதியவர் மௌலவி M.I. முஹம்மது சுலைமான் அவர்கள். ஆழ்ந்த மத அறிவும் ஆன்மீக பக்தியும் உடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அன்பும் இணைந்து இந்த நூலை உருவாக்கியுள்ளார். வாசகர்களின் உள்ளங்களில் நபியவர்களின் சீரிய வாழ்வை நம்மை சார்ந்த வாழ்விலும் பிரதிபலிக்க வைக்கும் ஓர் நட்பயன் தரும் பொக்கிஷமாகவே திகழ்கின்றது மனிதருள் மாணிக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர் டாக்டர் மார்ட்டின் லிங்க்ஸ் ஷேக் அபூபக்கர் சிராஜுடீன் எழுதிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு. இந்த நூல் நம் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை மிக எளிமையான, உணர்ச்சிகரமான, சீரான மொழியில் விளக்குகிறது. உலகளவில் புகழ்பெற்ற சீரத் நூல்களில் இதுவும் ஒன்றாகும். அத்தோடு மனித நேயமும் கருணையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை மாதிரியை வாசகர்களின் கண்முன்னே நிறுத்துகிறது இந்த நூல். ஜாது தாலிபீன் எனும் இந்த நூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் அறிவுரைகளையும் தொகுத்து வழங்கும் ஓர் அரிய தொகுப்பாகும். இந்த நூலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்கள் இலகு தமிழில் வாசகர்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நம் அன்றாட வாழ்வில் தேவையான நற்சிந்தனை, மனிதநேயம், ஒழுக்கம், தார்மீக பண்புகள் ஆகியவற்றை வலியுறுத்தும் ஹதீஸ் வழிகாட்டுதல்களாக அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது இஸ்லாமிய பேரறிஞர் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய ரஹீக் அல் மக்தூம். இது உலக புகழ்பெற்ற சீரத் நூல்களில் ஒன்றாகும். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சர்வதேச சீரத் போட்டியில் முதல் பரிசு பெற்ற இந்த நூல் இதன் நம்பகத்தன்மை மிகவும் அதிகமாகவும் பரவலாகவும் காணப்படுகின்றது. இந்த நூலில் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கை சம்பவங்கள் மிக தெளிவாகவும் உணர்ச்சிகரமாகவும் விவரிக்கப்படுகின்றன. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள இந்த சீரத் நூல் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களால் ஆர்வத்துடன் படிக்கப்படுகின்றது. அடுத்த புத்தகம் இந்த உலகமே கொண்டாடிய ஒரு புத்தகம் என்றே சொல்லலாம்.
அமெரிக்க வரலாற்றாளர் மைக்கேல் ஹார்ட் எழுதிய தி 100 எனும் இந்த நூல் உலக வரலாற்றில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 100 பேரின் பட்டியலை வழங்குகிறது. அரசியல், மதம், அறிவியல், தத்துவம், கலை, சமூக துறைகள் என பல்வேறு கோணங்களில் உலகை மாற்றிய தலைவர்களை இந்த நூல் அறிமுகப்படுத்துகிறது. இந்த நூலின் சிறப்பம்சம் என்னவெனில், ஆசிரியர்கள் எந்த மதச்சார்பும் காட்டாமல் உலக வரலாற்றில் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களை மட்டுமே எடுத்துக்காட்டியுள்ளார். அதில் முதலிடத்தில் இடம்பெற்றவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மைக்கேல் எச் ஹார்ட் நபி அவர்களை வரலாற்றில் மதத்திலும் அரசியலிலும் முழுமையான வெற்றியை பெற்ற ஒரே மனிதர் என வலியுறுத்துகிறார். அவர்களின் தலைமைத்துவம், கொள்கைகள், மனித குலத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஆகியவை இந்த நூலில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. மொத்தத்தில் தி 100 என்பது உலக வரலாற்றை மாற்றிய மகான்களை பற்றிய ஓர் அரிய ஆய்வும், குறிப்பாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை வெளிக்கொணரும் ஒரு மறக்க முடியாத நூலும் ஆகும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கே ஒரு முழுமையான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை, குடும்பம், வணிகம், சமூகம், உறவுகள், அரசியல், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் நமக்கு கற்றுத்தந்தவைகள் ஏராளம். அவற்றை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது? அதனை தெரிந்து கொள்வதால் என்ன நன்மை என்று குர்ஆன் கூறுகின்றது தெரியுமா? சூரா ஆல இம்ரான் 31வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றான்: நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் என்னை, நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பும் கருணையும் நேசமும் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான சிறந்த புத்தகங்களை தேடி படியுங்கள். புத்தகங்களை வாசிப்பது அந்த பின்பற்றலின் கதவை கற்றுத்தரும் நமக்கு. இன்ஷா அல்லாஹ்.